அண்மைச் செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் எஸ்பி வேலுமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு அளித்த சுகுமார், ஹரிபாஸ்கர், மோகன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வருகை. இபிஎஸ்ஸுடன் மீண்டும் இணைந்த வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏ சுகுமார் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கட்சிக்குள் அதிருப்தி என்பது நிலவி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு அணியும், அதே போன்று எடப்பாடி தலைமையிலான அணி என இரு பிரிவுகளாக அதிமுக என்பது பிளவுபட்ட நிலையில் தற்பொழுது இன்று காலை வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஆற்காடு தொகுதி அதிமுக எம்எல்ஏ சுகுமார் இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்னதாக வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான பவானி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவான கே.சி. கருப்பணனும் இந்த இடத்தில் தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பினை தொடர்ந்து தற்பொழுது சுகுமார் அதாவது பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அது மட்டுமின்றி அதாவது தற்போது இந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பில் நீடித்து வந்திருந்த சுகுமார் என இருவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு அவரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான ஹரிபாஸ்கர் அவர்களும் தற்பொழுது இங்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்த இந்த மூவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருப்பது அரசியல் வட்டாரங்களிடையே ஒரு பேசும் பொருளாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக இரு பிரிவுகளாக பிரிந்த நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் இருந்த சூழலில் தற்பொழுது 3 எம்எல்ஏக்கள் மீண்டும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இவர்கள் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த 3 எம்எல்ஏக்களும் தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருகிறார்கள். குணசுந்தரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.